இந்த ஊடகங்களிலும் பத்திரிகையிலும் வருகிற கருத்து கணிப்பு என்ற பெயரிலே தினந்தோறும் மாலையானால் 4 பேர் ஊர்ல 4 பேர் சொல்லுவான், 4 விதமா பேசுவான். அவன் பக்கத்து வீட்டுக்காரனை கேட்டாலே அவனை யாருன்னு தெரியாது. அதிமுக இது நடந்து விட்டது, அது நடந்து விட்டது. சண்முகம் இன்றி வெளியேறுகிறார், தங்கமணி போகிறார். எங்கயா போனோம்? உயிருள்ள வரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது எங்க கட்சி, எங்க கட்சிடா இது. அண்ணா திமுக தொண்டர்கள் நிரம்பிய கட்சி, தொண்டர்களால் தொடங்கப்பட்ட கட்சி, தொண்டர்களுக்காக செயல்படுகிற ஒரு இயக்கம். இது கோபாலபுரத்து குடும்பம் இல்ல, திமுக இல்ல, இது அண்ணா திமுக. எப்படியாவது இந்த அண்ணா திமுகவை அழிக்க விட வேண்டும், அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழகத்திலே. எதிரி திமுக மட்டுமில்ல, துரோகிகள் மட்டுமில்ல, நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறவர்களும் இதிலே இருக்கிறார்கள். அதில் தான் நம் ரொம்ப எதிரி நமக்கு யார் என்று தெரியும். திமுக, கருணாநிதி, ஸ்டாலின் நம்முடைய எதிரி, நம்முடைய துரோகி யார் என்று தெரியும். ஆனால் நம்மோடே உறவாடி நம்மை கெடுப்பவர்களிடம் தான் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சில அரசியல் புரோக்கர்கள் இருக்கிறார்கள், அவர்களிடம் நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இத்தனையும் முறியடித்து இந்த கட்சியை இன்றைக்கு நிலைநிறுத்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற எவனாலும் எந்த கொம்பனாலும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாது என்ற நிலைக்கு இன்னைக்கு நம்முடைய எடப்பாடியார் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த திமுக ஆட்சிக்கு முடிவுரை கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் 100 நாள் தான் இருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த பத்திரிகையின் மூலமாக ஊடகங்கள் மூலமாக கருத்து கணிப்பு என்ற பெயரிலே அண்ணா திமுக தொண்டர்களுடைய மன உறுதியை குலைப்பதற்கு மிகப்பெரிய சதி திட்டம் பின்னப்பட்டிருக்கிறது. நம்முடைய துரோகிகள் சில செய்த தவறு, நாம் செய்த சில தவறுகளால் இன்றைக்கு திமுக ஆட்சியில் இருக்கிறது. மக்கள் வாக்களித்து திமுக வெற்றி பெறவில்லை, நம்முடைய தவறுகள், சில துரோகியின் காரணத்தால் இன்னைக்கு ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றோம். நாங்க போட்ட பிச்சை இன்னைக்கு ஸ்டாலின் இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறார். மன உறுதியோடு இருங்க, நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் தைரியம், உங்க மன உறுதி தான் அண்ணா திமுகவை எடப்பாடியார் 2024 மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக நாம் அமர வைக்க வேண்டும் என்பது கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.